வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மாலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரத் பாலாஜி அப்படின்னு ஒரு புறம்போக்கு நேருவை பற்றி அசிங்கமாக பேசி வச்சிருக்கிறான். அது என்ன அப்படிங்கிற செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்னா, அவன் என்ன பேசியிருக்கிறான்னா, வேற எந்த போராட்டத்தாலையும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கல, நேருக்கும் மவுண்ட் பேட்டனோட ஒய்ஃபுக்கும் கள்ள தொடர்பு, அதில் தன்னுடைய பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு தான் மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு ஒரு பெரிய அறிவாளி மாதிரி பேசி வச்சுருக்கிறான். அதோட செய்திகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சங்கி குரூப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எதையாவது கொச்சப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பல செய்திகளை வந்து நாம் பேசுறது கிடையாது. ஏன்னா அந்த செய்திகளை நாமளே பேசி அது வந்து அவங்களுக்கு நாம் கொடுத்த கண்டென்ட் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே காந்தியை குறித்து கூட பல விமர்சனங்களை நம்ம முன்வைக்கிறதே கிடையாது பல நேரங்களில். ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்பாக இருந்த காந்தி வேறு, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இருந்த காந்தி என்பவர் முற்றிலும் வேறானவர். ஏன்னா காந்தி வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது பெரியார் என்ன சொல்கிறாரு, பெரியாரும் அம்பேத்கரும் சொன்னது முதலில் சமூக விடுதலை வரட்டும், அதுக்கப்புறம் தேச விடுதலையை பற்றி யோசிக்கலாம். முதல்ல மக்கள் வந்து இந்தியர்கள் எல்லோரும் சமம்ன்ற இடத்துக்கே வரல, அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் கீழே இருக்கிறதா வேற யார் கீழே இருக்கிறதுன்றதை பற்றி என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி தான் அம்பேத்கரும் பெரியாரும் சொன்னாங்க. ஆனால் காந்தி என்ன சொன்னார், முதல்ல தேசத்தோட விடுதலையை வாங்கிடுவோங்க, அதுக்கு எல்லாரும் ஒன்றா சேருங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம சமூக விடுதலையை பற்றி பேசுவோம் அப்படின்னாரு. அது சரியாக வராதுன்னு தான் இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. ஆனால் காந்தி என்ன பண்ணார், இந்தியா விடுதலை அடைந்த பிறகு சமூக விடுதலையை பற்றி பேச ஆரம்பித்தார். அப்படி அவர் பேச ஆரம்பித்தோடனே அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதுதான் நடந்தது. ஆகஸ்டில் இந்தியா சுதந்திரம் அடையுது, செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அவர் இந்த விஷயங்களெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போவே டிசம்பர் மாதமே வந்து பெரியார் வந்து எழுதிட்டார் தன்னோட பத்திரிகையில், காந்தியார் மாறிவிட்டார், இனி இந்த சங்கி கூட்டம் அவரை விட்டு வைக்காது அப்படின்னு எழுதியிருந்தார். அதே போலவே ஜனவரி மாதமே காந்தியை கொன்று விட்டார்கள். கரெக்டுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகஸ்டில் சுதந்திரம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதம், ஜனவரியோட 5 மாதத்தில் போட்டு தள்ளிட்டாங்க. அதுலேயே வந்து ஜனவரியிலே ஏற்கனவே 2 தடவை அவரை கொல்ல முயற்சி செய்து அந்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சுது. 3வது முயற்சியில் தான் கொண்டுட்டாங்க. ஸோ காந்தியை பற்றி நமக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் பொதுவெளியில் அவற்றை நாம் பேசாமல் தவிர்ப்பதற்கு காரணமே என்ன அப்படின்னா, அதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு சங்கிங்க பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு. இப்போ இந்த லூசுனா என்ன பேசி வச்சிருக்கிறான் பாருங்க. இவன் வந்து ஸ்டாண்டப் காமெடியன்னு பேர். ஸ்டாண்டப் காமெடியன்னா வேற ஏதாவது காமெடி பண்ணிட்டு போடா, அதை விட்டுட்டு நாட்டின் பெரிய தலைவர்களெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற நீ. நேருவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நேரு வந்து சிறையில் இருந்த காலம் அப்படிங்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் ஆச்சரியப்படுவோம். 3260 நாட்கள் சிறையில் இருந்திருக்கார். அதாவது கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் 9 வருடங்களை சிறையில் கழிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போ யோசிச்சு பாருங்க. அந்த சிறையில் இருந்த காலகட்டத்தில் தன் மகளுக்கு அவர் எழுதிய கடிதங்களே ஒரு தனி இலக்கியமாகவே மாறிடுச்சு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த உலக வரலாற்றை பற்றி ஃபுல்லாகவே எழுதியிருக்காரு. த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தின் பெயர் சரியாக ஞாபகம் இல்லை. தன்னுடைய மகளுக்கு அவர் எழுதிய கடிதங்கள், அதுவும் சிறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு புக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, ஃபேனுங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிடைச்ச பேப்பரையும் பென்சிலையும் வச்சுக்கிட்டு அவர் எழுதி அமைச்சிருக்கிறார். அவ்வளோ பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் படித்தவர்.
அவங்க அப்பா லண்டன்லேயே கொண்டு போய் அவரை பாரிஸ்டர் படிக்க வச்சவர். அவர் பாட்டுக்கு பேசாமல் வெள்ளைக்காரன் கூட ஜால்ரா போட்டுட்டு பேசாமல் இருந்திருந்தாருன்னா இன்னும் பெரிய பணக்காரனாகவே ஆயிருக்கலாம். ஏற்கனவே இருக்கிற பண வசதியை தாண்டி இன்னும் மிகப்பெரிய பணக்காரனாகவே மாறி இருக்கலாம். உதாரணத்துக்கு ரவீந்திரநாத் தாகூர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஆரம்பத்துலலாம் அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கெல்லாம் அவர் வரல. அவர் வராமல் என்ன பண்ணாருன்னா, அவர் பாட்டுக்கு கவிதைகள் எழுதிக்கிட்டு, அவர் ஒரு ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் வெள்ளக்காரன்ட்டு வர்ற பென்ஷனே போதுன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு இருந்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பிரிட்டிஷாரின் ஆட்சி மோசமானது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வெளியே வர்றார். வெளியே வரும்போதே அவருக்கு வழங்கப்பட்ட எல்லா பட்டங்களையும் திருப்பி கொடுத்துட்டார். அவருக்கு சற்பட்டம்லாம் கூட கொடுத்துருந்தாங்க இங்கிலாந்து ராணி மூலமாக. அந்த சற்பட்டம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் துறந்து விட்டு காந்தியின் பின்னால் வந்து நின்றார். அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக வந்து போராட்டம் பண்ணாங்க? சாவர்கர் போலவோ வாஜ்பாய் போலவோ போய் வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா என்ன? முதல் உலக போர் வந்தப்போவே சாவர்கர் சொன்னது என்னன்னா, நாம் வந்து பிரிட்டிஷாருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நான் படைக்கு ஆள் சேர்ப்பதற்கு எல்லா வகையான உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் சாவர்கர். முதல் 2 உலக போர்களிலுமே பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர் சாவர்கர். வேற ஒரு இடத்துல போராட்டம் நடக்க போகுதுன்றதை அவசர அவசரமாக போய் வெள்ளக்காரன் போட்டு கொடுத்தவர் வாஜ்பாய். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு இப்போ பேரை வச்சுக்கிட்டு நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சுதந்திரத்துக்காக போராடிய காங்கிரஸ் தலைவர்களை பூரா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்ன அந்த பையன், காந்தியோட அஹிம்சையால் சுதந்திரம் கிடைக்கல, நேதாஜியோட வீரத்தாலெல்லாம் சுதந்திரம் கிடைக்கல, வேறு தலைவர்கள்லாம் நடத்தின போராட்டத்தாலெல்லாம் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கல, இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டு இருக்கான். அதே வேற, காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொன்னால் நேரு இஸ் த டேடி ஆஃப் த நேஷன் நம்ம சொல்லணும். என்ன அறிவு பாருங்க. மவுண்ட் பேட்டன் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் தொடர்பு. அது ஒரு புகைப்படம் இருக்குங்க. அந்த ஒரு புகைப்படத்தில் 3 பேர் நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. கையில் நேரு சிகரெட் வச்சுருப்பார். நேரு சிகரெட் பிடிப்பாருன்னா நேரு சிகரெட் பிடிப்பார். இதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை. எதனால சொன்னால் இந்த சங்கிங்க அதையே ஒரு சாக்கா இது பண்ணுவாங்க அப்படின்னு. அவர் இப்போ சிகரெட் பிடிப்பாருன்னா அது அவரோட பழக்கம். அண்ணா பொடி போடுவார்னா அது அவரோட சொந்த விஷயம். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. நேரு வந்து சிகரெட்டை வந்து சும்மா கூட பிடிக்க மாட்டார். அதில் ஒரு ஹோல்டர் வச்சு அந்த ஹோல்டரில் மாட்டி வச்சு தான் பிடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த சிகரெட்டோட நின்றுட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிற ஒரு புகைப்படம் இருக்குது. இந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அவருக்கும் இவங்க இந்த அம்மாவுக்கும் தொடர்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. நேருவோட மனைவி வந்து அவரது இளமை காலத்திலேயே இறந்துட்டாங்க. அவங்கள வந்து லண்டன் வர கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் சரியாகலை, இறந்துட்டாங்க. அதன் பிறகு அவர் நினச்சிருந்தா தாராளமாக திருமணம் செய்திருக்கலாம். கண்டிப்பாக இல்லையா? இப்போ எங்கள் தாத்தாவுக்கே வந்து 3 மனைவிகள். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு மனைவி பிரசவத்தில் திடீர்னு பெண்கள் இறந்துருவாங்க. அப்போ வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள்லாம் கிடைக்காது. அப்போ மற்ற பிள்ளைங்களை வளர்க்கணுமேன்றதுக்காகவே இன்னொரு திருமணத்தை செய்வாங்க. இப்படித்தான் என் தாத்தாவும் 3 முறை திருமணம் செய்திருந்தார். அப்போ என் தாத்தாவே யாருன்னே தெரியாத ஒரு ஆள். அவர் ஒன்றும் பெரிய ஃபினான்ஷியலாலாம் வெல் டு டூலாம் கிடையாது. சும்மா சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் எங்கள் தாத்தா. அவரே 3 முறை திருமணம் செஞ்சுருக்காரு. அப்படின்னா நேருவோட பண வசதிக்கும் அவரது புகழுக்கும் அவரோட பாப்புலாரிட்டிக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆளாக கிடைச்சிருக்காது. அவருக்கு யோசிச்சு பாருங்க. அவருக்கு திருமணம் செய்ய ஆளாக கிடைக்காது. ஆனால் அவர் தன் மனைவியின் நினைவாகவே வேறு எந்த திருமணமும் செய்யாமல் கடைசி வரை இருந்து இறந்துட்டார். சாகும் வரை அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அப்போ அவருக்கு வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா அவர் தாராளமாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த விஷயத்துலலாம் யோசிக்கவே இல்லை. தன் மகளையும் நன்றாக பொறுப்பாக வளர்த்தா போதும் அப்படின்றதோடு இருந்துட்டார். அந்த பொறுப்புணர்ச்சி வந்து அவர் இந்திரா காந்திக்கு எழுதிய அந்த கடிதங்கள் மூலமாகவே நமக்கு தெரியும். அந்த கடிதங்களில் பார்த்தீங்கன்னா தன் மகளுக்கு எப்படியெல்லாம் அறிவுரை சொல்கிறாரு. இதை பற்றி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கோ, நீ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோ, ஒரு அரசியலில் பொது வாழ்க்கையில் வந்தால் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு சர்வாதிகாரியாக இருந்தால் அவனோட முடிவு எப்படி இருக்கும், சர்வாதிகாரம் என்பது இந்தியாவில் இல்லை, உலகத்தின் எந்த மூலையில் வந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை வந்து நேரு வந்து தன் மகளுக்கு அந்த ஒரு பரிவுமிக்க பாசமிக்க ஒரு தந்தையாக உட்கார்ந்து அவர் அந்த கடிதங்கள் வாயிலாக தன் மகளை வழிநடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நேருவை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுது, நேரு தான் இந்தியாவுக்கு எடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு பரப்புரையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேரு காலத்தில் உருவாக்கி வைக்கப்பட்ட எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒன்று ஒன்றா வித்துக்கிட்டு இருக்காங்க.
அதுதான் இப்போ இவங்க செய்யக்கூடிய வேலையை தவிர இதை தாண்டி வேற ஒரு வேலையும் செய்யலை. மன்மோகன் சிங் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தாராளமயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்தாருன்னா, இவங்க ரயில்வே ஸ்டேஷனு போர்ட் வர எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. போர்ட்டையே வித்தீங்கன்னா என்னையா நடக்கும்? வெளிநாட்டில இருந்து பல போதைப் பொருட்கள்லாம் வந்து அதானி துறைமுகத்துல தான் இறங்குதுன்றாங்க. அதெல்லாம் பத்தி யாரும் பேசுறது இல்லை. அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக பைத்தியகாரத்தனமாக இப்படி வந்து நேருவின் தியாகத்தையும் அவரது சுதந்திர போராட்டங்களையும் அவரது சுதந்திரத்துக்கான போராட்டங்கள் அனைத்தையும் கொச்சைப்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டு திரிப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, காந்திக்கு யார் மகாத்மான்னு பட்டம் கொடுத்தது, அவருக்கு யார் ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொன்னது, சும்மா எல்லாம் பொய், இவங்களா ஏதாவது கதையை விடுறாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. காந்திய மகாத்மா அப்படின்னு கூப்பிட்டது யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அவரை ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொன்னது யாரு? நேதாஜி. நேதாஜிக்கும் காந்திக்கும் சண்டைன்னு பொருளையை கிளப்புவாங்க. இவங்களுக்கு பூரா பொருளையை கிளப்புறது தான் வேலையை தவிர சுதந்திரத்துக்காகவும் இவனுக்கு எதுவும் செஞ்சதே இல்லை, இப்பவும் மக்களுக்காக எதுவும் செஞ்சதில்லை. அவனுக்கு தெரிஞ்சது பூரா சனாதனம், அந்த சாதியை ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்தணும். இதை தவிர அவங்களுக்கு வேற அஜெண்டாவும் கிடையாது. ஸோ இந்த சங்கி கூட்டத்தின் தோலை உரிப்பது, முகத்திரையை கிழிப்பது என்பது நமது வேலையாக இருக்க வேண்டும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அப்பதான் நானும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.